சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற நாங்கூர் நாராயண பெருமாள் கோவிலில் 11 பெருமாள்கள் தங்க கருட சேவை உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் நாங்கூர் ஸ்ரீ நாராயண பெருமாள், அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ குடமாடு கூத்தர், ஸ்ரீ செம்பொன்னரங்கர், ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள், ஸ்ரீ வன்புருடோத்தம பெருமாள், ஸ்ரீ வைகுந்தநாதன், ஸ்ரீ வெள்ளகுளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள், திருமேனிக்குடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், கீழசாலை ஸ்ரீ மாதவ பெருமாள், பார்த்தபன் பள்ளி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், காவாளம்பட்டி கோபாலன் ஆகிய 11 திவ்ய தேச கோயில்கள் அமைந்துள்ளன. நாங்கூரில் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் பிரசித்தி பெற்ற 11 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு கருட சேவை உற்சவம் வெகு இன்று விமர்சையாக நடைபெற்றது. கருட சேவையை முன்னிட்டு திருநகரி ஸ்ரீ கல்யாண ரெங்கநாதர் கோயிலில் இருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு 11 திவ்ய தேசங்களுக்கு சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களை அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று 11 கோவில்களில் இருந்து பெருமாள்களும் புறப்பட்டு நாங்கூர் மணிமாட கோயிலில் மாலை அணிந்துரையினர். அவர்களை திருமங்கை ஆழ்வார் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 11 பெருமாள்களும் கோயில் மண்டபத்தில் எழுந்துள்ள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு மணிமாட கோயில் ராஜகோபுர வாயிலில் மணபால மாமுனிகளும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளினர். தொடர்ந்து அங்கு 11 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர். அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 11 பெருமாள்களை வழிபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.